வளக்காரர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறேன். இதுதான் வந்து இந்த வீடியோ செய்கிறதுனால நீங்கள் காது கொடுத்து கொஞ்சம் பாருங்கள், அழிச்சிடாதீங்க. இது முக்கியமான விஷயம். இப்போ நான் வந்து அந்த சைன் போட்ட காமிக்கிறேன். இந்த பாருங்க, இது தான் வந்து எங்கள் ஊர் கம்போங் சுங்கை கித்தா பாக்கியான் ரூவா சுங்கை லாலாங் பிடோங் கிடா. இந்த ஊர் வந்து ஒரு அத்திப்பட்டி மாதிரி, சரிங்களா? அந்த ஊர் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. இங்கே இந்த வட்டாரத்தில் வந்து தெரிஞ்சுக்குவாங்க, ஆனால் மற்ற வட்டாரம் தெரியாது. இந்த ரோடு நீங்கள் பார்த்தீங்களா, இதுதான் பாலிங் கோலக்கத்தே புகசலாம். இந்த ரோடு பார்த்தீங்களா சுங்கை லாலாங் குரோன் அலஸ்தா அது போகுது. முன்ன வந்து பாரிசான் ஆட்சி இருந்துச்சு. அப்போ நாங்கள் எவ்வளோ போராடணும் கரண்ட் தண்ணிக்காக. இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு எதுவும் கிடைக்கல. மந்திரி பிசா வரைக்கும் பார்க்க போனோம், எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. சரி, ஒரு பக்கத்தாச்சி வந்து அவரும் எங்களுக்கு இந்த ஊருக்கு ஒரு கரண்ட் தண்ணி வந்து கிடச்சிருன்ட்டு நாங்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். தெளிச்சு கூட அந்த பக்கம் ஒன்றும் எட்டி பார்க்கல. ஓட்டு கேட்க போது வராங்க, ரெண்டாவது வந்து எங்களை பார்க்கல இது வரைக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், செஞ்சு ஆடியோ செஞ்சு அவளை வர வைக்கிறோம். இது என்னென்னா என்னால் முடிஞ்சது இந்த ஆடியோ செய்கிறேன். ஆனால் உள்ளுக்கு எவ்வளோ வீடு இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் மறுபடியும் எதிர்பார்த்து எவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க. எதிர்பார்த்து ஒரு தண்ணி கரண்ட் கிடைக்காதா அந்த ஊருக்குன்னு எதிர்பார்த்து ரொம்ப பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரு ஊருக்கு கரண்ட் தண்ணி கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்து உயிர் விட்டவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் கிடைக்கல, இந்த ஊருக்கு கரண்ட் தண்ணி கிடைக்கல. பெரும்பாலும் நீங்கள் ரொம்ப இடத்துல போய் பார்த்தீங்களா, எல்லா ஊரும் சுற்றி கரண்ட் இருக்குது. இப்போ எங்கள் ஊர் சுற்றி கரண்ட் இருக்குது. எங்கள் ஊர் ஒண்டி தான் கரண்ட் இல்லை. பக்கத்தில் வந்து ஒரு பொக்கிலம் எஸ்டேட்னு ஒன்று இருக்குது, அதுலேயும் கரண்ட் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு நான் எங்களோட எஸ்எல்லாம் காமிக்கிறேன். எங்களோட தண்ணி எப்படி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறோம் அதெல்லாம் காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்லது செய்யுங்களா. வீட்டிலேருந்து காருங்க. இந்த வீடெலாம் வந்து ஆளுங்க இருக்காங்க, ஆனால் சொந்த வீட்டுக்காரவங்க வந்து அதெல்லாம் வெளியில் சேவக்க இருக்காங்க. ஓகேவா? காமிக்கிறேன் பாருங்கள் தீப்பெட்டியை. மக்களே பார்த்துங்க மக்களே, இதுதான் வந்து எங்கள் ஊருக்கு கரண்ட்டு. ஓகேங்களா? இந்த ஜெனரேட்டர் தான் ஓடும். ஒரு வீட்டுக்கும் இந்த மாதிரி ஜெனரேட்டர் வச்சுருக்காங்க. வசதி உள்ளவங்க வச்சுருக்காங்க, வசதி இல்லாதவங்க வச்சுக்கலாம் கரண்ட்டு. ஓகேங்களா? இப்போ இது வந்து நான் கோயிலுக்கும் எங்கள் வீட்டுக்கும் நான் கரண்ட்டு பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நல்லா வீடு தான். இப்போ கிணறை காமிக்கிறேன் உங்களுக்கு. கிணறை இதுதான் வந்து எங்கள் ஊருக்கு வந்து குளிக்கிறதுக்கும் மங்க கழுவ எல்லாம் தண்ணியும். இதுதான் எங்களுக்கு பம்பு. பார்த்துங்களா கிணறை. இதுதான் எங்கள் ஊர் கிணறு. இந்த பாருங்க பைப்பு போகுது, உங்களுக்கு தெரியாது தண்ணி இருக்கிறது. ஆனால் அந்த பம்பை பாய்ச்சி தான் வந்து நாங்கள் வந்து கரண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்படி தான் போய்கிட்டு பைப் போட்டு தண்ணி பாய்க்கிறோம். எங்கள் ஊருக்கு வந்து ஒரு கரண்ட்டு தண்ணி இல்லை. அதனால் முடிஞ்சால் உங்களால் எதுவும் எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க, அதான் வேண்டுகோள் கேட்டுக்கிறேன். அப்போ நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்லது செய்யுங்களேன். அவ்வளோதான் எங்களுக்கு சொல்ல முடியும்.